சட்ட விழிப்புணர்வு மற்றும் அப்டேட்களுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மதீஸ் லீகல் லென்ஸ். இந்த வீடியோவை மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸா டைம் ஃப்ரீயா இருக்கீங்களா? ரிலாக்ஸா இருக்கியான்னு கேக்குறியா, டைம் ஃப்ரீயா இருக்கீங்களான்னு கேக்குறியா? இல்ல ரெண்டுமே தான், கொஞ்சம் பேசணும் அதுக்காக. சொல்லு. மனைவிக்கான ஜீவனாம்சம் பற்றிய ஒரு முக்கியமான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் இப்போ ஒத்தி வச்சிருக்கதாமே, தீர்ப்பு கொடுக்காம. மனைவிக்கான ஜீவனாம்சத்தை பத்தி ஒத்தி வைக்கல. இன்கேஸ் செல்லாத திருமணமா இருந்தா அந்த திருமணத்தின் மூலமா பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஜீவனாம்சம் தர முடியுமா, இல்ல தரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு வழக்கு தான் 3 ஜட்ஜ் பெஞ்ச்ல சுப்ரீம் கோர்ட்ல, அதாவது ஜஸ்டிஸ் எஸ் ஓகா, ஜஸ்டிஸ் அமனுல்லா, அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் அகஸ்டின் ஜார்ஜ் மார்ஷஸ், இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த ஒரு கேஸை ஹேண்டில் பண்றாங்க. அதாவது சுக்தேவ் சிங் வர்சஸ் சுக்பீர் கௌர். இந்த வழக்குல தான் இந்த ஜீவனாம்சத்தை பத்தி விவாதிச்சுட்டு இருக்காங்க. சரி, இந்து திருமண சட்டப்படி ஒரு திருமணம் செல்லாத திருமணம் சொல்லிட்டு எப்படி நீதிமன்றம் முடிவு செய்யறாங்க? ஒரு செல்லாத மேரேஜ் எப்படின்னா, ஆரம்பத்துல இருந்தே அந்த மேரேஜ் சரியில்லை அண்ட் என்ன பண்ணாலும் அந்த மேரேஜை ஒரு லீகலான மேரேஜாகவே கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது தான் செல்லாத மேரேஜ்னு சொல்லிட்டு கோர்ட் அறிவிக்கும். என்னென்ன காரணத்தினாலும் செல்லாத மேரேஜ்னு அறிவிக்கும் அப்படின்னா, இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால, இல்லை மனநலம் பாதிக்கப்பட்டவங்கிற ரீசன்னால, இல்லை சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, மைனர் மேரேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, சின்ன வயசுலேயே மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்கிற ரீசன்னால, அதுக்கப்புறம் ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணி, இல்லை ஆசை வார்த்தைகள் காட்டி, இல்லை பயமுறுத்தி அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, இல்லை நான் பணக்காரன்னு சொல்லியோ அந்த மாதிரி ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னாலோ, அப்படி இல்லை வேற யார் மூலமாவோ கர்ப்பம் தரிச்சதுக்கு அப்புறம் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலோ, அப்படி இல்லை அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் இருந்தது அப்படின்னாலோ, இந்த மாதிரி பல காரணங்களால ஒரு மேரேஜை வாய்டு மேரேஜ், செல்லாத மேரேஜ்னு சொல்லிட்டு லீகலா நம்மளை டிக்ளேர் பண்ண முடியும். சரி, இந்த இந்து திருமண சட்டம் 1955 செக்ஷன் 25 பத்தி கொஞ்சம் புரியுற மாதிரி தெளிவா சொல்லுங்களேன். செக்ஷன்ல சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். வெரி குட் வெரி குட். கொஞ்சம் சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல போற போக்க பார்த்தா சீக்கிரம் நான் அந்த பக்கம் உட்காருவேன், நீ இந்த பக்கம் உட்காருவேன். நான் இந்த பக்கமே இருந்துக்கிறேன், நாங்க கேள்வி கேட்கற பக்கமே இருந்துக்கிறோம். கேக்குற தெளிவா. வெரி குட் வெரி குட். ஆக்சுவலி செக்ஷன் 25 ஆஃப் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் என்ன அப்படின்னா, தம்பதிகள் இருவராலையும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா, ஒருத்தர் பார்த்துக்க முடியல அப்படின்னா, அவங்க ஃபினான்ஷியலி அன்னேபிளார், அவங்களால ஃபினான்ஷியலி சப்போர்ட் பண்ணிக்க முடியல, அந்த அளவு அவங்களுக்கு வருமானம் இல்லை அப்படின்னா, அவரை விட்டு பிரிஞ்ச இன்னொருத்தர் பிரிஞ்சவங்களுக்காக இன்னொருத்தருக்காக அவங்க பணம் கொடுக்கணும், ஜீவனாம்சம் வழங்கணும் அப்படிங்கிறதான் செக்ஷன் 25. இதை கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க லம்சம் அமௌண்ட்டை செட்டில்மெண்ட் மூலமா நீங்க பண்ணாலும் பண்ணலாம், இல்ல மாசம் கோர்ட் ஃபிக்ஸ் பண்ற அமௌண்ட்டை கோர்ட் ஃபிக்ஸ் பண்ற தேதிக்குள்ள நீங்க கொடுத்தாலும் கொடுக்கலாம். அப்படி இல்லை நீங்க பார்ட்டிஸ் 2 பேரும் சேர்ந்து உட்காந்து பேசி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், எப்படி உங்களுக்கு செட்டில்மெண்ட் வேணும் அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். ப்ராப்பர்ட்டி மூலமாவா, இல்ல கேஷ் மூலமாவா, லம்சமாவா, மந்த்லியா அப்படிங்கறத நீங்க 2 பேரும் பார்ட்டிஸ் பேசி டிசைட் பண்ணிக்கலாம். இதுதான் செக்ஷன் 25. சரி, ஜீவனாம்சத்தை ஒரு பெண் மறுப்பதற்கு உரிமை இருக்குதா? இது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான், தனக்கு வேணும் இல்ல தனக்கு வேண்டாம்னு முடிவு பண்றது. இந்த ஜீவனாம்ச விஷயத்துல பாத்தீங்கன்னாக்கா மாத பராமரிப்புக்கு மட்டும்தான் இது உரிமைகள் கேட்க முடியுமா, இல்ல சொத்துல பங்கு கேட்கறதுக்கான உரிமைகளும் இருக்குதா? செட்டில்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கறது பார்ட்டிஸோட டெசிஷன் தான். சோ நீங்க மந்த்லி கொடுக்குறீங்களா, லம்சம் அமௌண்டா கொடுக்குறீங்களா, இல்ல உங்களால கேஷ்ல கொடுக்க முடியுமா, இல்ல முடியாதா, இல்ல ப்ராப்பர்ட்டி மூலமா ஒரு சொத்தா அவங்களுக்கு கொடுக்க விரும்புறீங்களா அப்படிங்கறதெல்லாம் நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஒருவேளை ஜீவனாம்சத்தை நீதிமன்ற தீர்ப்பின்படி ஒருத்தர் கொடுக்க மறுக்கிறாரு, இல்லைன்னா கொடுக்காம ஏமாத்துறாரு அப்படின்னாக்கா அவர் மேல என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? அவரை அரெஸ்ட் பண்றது வரைக்கும் கோர்ட்டுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆனா இதை பத்தி பேசினா ரொம்ப நேரம் ஆகும், இப்ப எனக்கு டைம் இல்ல, தப்பா எடுத்துக்காத, இன்னொரு நாள் இதை பத்தி டீடைல்டா பேசலாம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறக்காம மதீஸ் லீகல் லென்ஸை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் பாக்குறீங்க, உங்களுக்கு ரீச் ஆகணும், உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் தான் இந்த எஃபர்ட்ஸ் எடுக்கிறோம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைபர்ஸ். ஃபேர் காம்பன்சேஷன் மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. உங்களை ஒரு மாதிரி ட்ரீட் பண்றாங்க, வேற ஒருத்தர் ஒரு மாதிரி ட்ரீட் பண்றாங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. முதல்ல எல்லாருமே உங்க ஏரியானா உங்க இடம் மட்டும் தான் அக்வயர் பண்றாங்களா, இல்ல குரூப் ஆஃப் பீப்புளோட இதை அக்வயர் பண்றாங்களா, அப்படி நிறைய பேரோட இடத்த அக்வயர் பண்றாங்க அப்படின்னா எல்லாரும் ஒன்னா நில்லுங்க, ஒன்னா சேர்ந்து ரெப்ரசென்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அக்விசிஷன் ஆர்டர் பாஸ் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு பார்கெயின் பண்ணுங்க.